நான் உங்க பாஸ்டர்ட்ட சொன்னேன், கவலைப்படாதீங்க நான் காலையில வருவேன்னு சொன்னேன். Can you imagine? I cancelled 2 churches to go so that I may come. 2 சபைக்கு நான் போக வேண்டியது இருக்குது, அதன் மத்தியில நான் வர்றேன்னு சொன்னேன். Because I know what is in this man of God. ஏனென்றால் எனக்கு தெரியும் அவருக்குள்ள என்ன இருக்குன்னு. Because when I met him the first time, நான் முறை அவரை பார்த்த பொழுது, அதாவது அவர் என்ன மீட் பண்ண பொழுது, I saw the anointing of God over his life. நான் சொன்ன ஏசாயாவுக்குள்ள இருந்த அபிஷேகம், I saw the calling of God over his life. தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய அபிஷேகமும் அவருக்குள்ள இருக்கிறத நான் பார்த்தேன். And I knew that this Joshua is going somewhere. ஏன் எனக்கு தெரியும் இந்த ஜோஷுவா ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறான். And I knew that the spirit of Moses is resting on Joshua. எனக்கு தெரியும் மோசேக்குள்ள இருந்த அந்த ஆவி இந்த யோசுவாக்குள்ள இருக்குன்னு. Oh, you are not hearing me. இங்க கவனிக்கலையா? நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? Maybe you don't know why this church is in the first floor. ஒருவேளை உங்களுக்கு தெரியாது என்ன இந்த சர்ச் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கேன்னு நீங்க யோசிச்சிட்டு இருக்கலாம். It's because Moses church was first floor. ஏனென்று சொன்னால் மோசேயின் சர்ச் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருந்தது. Now you are first floor. இப்போ நம்மளும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கிறோம். And not only first floor but you are going to flow. நான் சொல்றேன் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நினைக்காதீங்க, இன்னும் நிரம்பும். You are going to have overflow rooms. இன்னும் நிறைய அறைகளை பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். You are going to have properties of yourself. இன்னும் நிறைய இடங்களை சுதந்தரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். I came here with the key to open the doors of overflow. ஆண்டவர் சொல்றாரு திறக்க கூடிய கதவுகளின் சாவிகளை நான் உங்க இடத்துல கொடுக்க You shall continue to increase and increase and increase. நாட்கள்ல நாம் பெருகி 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 அழுக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். Hallelujah. Hallelujah. You will be happy that you belong in this ministry. இந்த ஊழியத்துல இருக்கிறதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படக்கூடிய நாட்களை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். So I came to tell you. நான் அதுக்காக தான் சொல்ல வந்திருக்கேன். You are in the right place. நீங்க சரியான இடத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கார். And God is in this ministry. ஆண்டவர் இந்த ஊழியத்துல இருக்கிற தேவன். Wow. Glory to God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Hallelujah. Hallelujah. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Amen. Amen. I saw something that I'm not seeing here. The Spirit of God. Can you give me I saw a little bottle of anointing oil. இந்த ஜெப எண்ணெய் இருந்துச்சு பாத்தீங்களா? எடுத்துட்டு வாங்க அத. அந்த ஜெப எண்ணெய் கொண்டு வாங்க. அத கொண்டு வாங்க. Praise God. Just one. ஒண்ணே கொண்டு வாங்க. சரி பரவாயில்லை கொண்டு வாங்க. ஒன்னு கொடுங்க. Yeah, don't worry. Okay, bring all of that. எல்லாத்தையும் கொடுங்க. Okay. எல்லாத்தையும் கொடுங்க. Nandri. Thank you. Wow. I will take the one that look like. Don't say I want the one with red because of the blood of Jesus. ரெட் கலர்ல எடுத்ததனால இயேசுவுடைய இரத்தத்துக்கு நினைச்சுக்கிறாங்க. You can put them down. Yeah, okay. Wow. Praise God. Do you have elders in this church? Yes. இந்த சபையில மூப்பர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. Okay. Can I have the elders? Yeah, வாங்க. ஐயா டாக்டர் ஐயா வாங்க. வாங்க ஐசக் ஐயா வாங்க. டாக்டர் ஐயா வாங்க. வேற யாரு? வேற பெரியவர்கள். Any elder? Do you have any pastor, another pastor here? No, only the elders. Yeah, only Joshua. Okay, only the Joshua. Oh, okay. Are you married? Yeah. Is your wife here? Yeah. Wow. I'm married with 3 kids. Oh, wow. I only saw one on the Yeah, you saw just only one. Okay. Now we have 3. We have increased. Wow. I want the elders to come over here. மேல வந்துருங்க. Just come here. Pastor is here. Pastor Kadarvan is here. Okay. He evangelist. Oh, welcome. Just come here. I want to see your wife also. Yeah, Diana. Oh, wow. Come. Come. Judah, come. Come with your children. சீக்கிரம் வாங்க. குயிக்கா வாங்க. Come with your children. Yeah. He's elder. Yeah. Somebody can remove this one? யாரா தம்பிங்க வாங்கடா. இது எடுங்க இது. Just put it aside. கொஞ்சம் ஓரமா நகர்த்தி வைங்க. கொஞ்சம் ஓரமா நகர்த்தி வைங்க. Amen. Oh, praise the Lord. Just remove it. கொஞ்ச நேரம் ஓரமா எடுத்து ஓரமா வச்சிருங்க. You know, I'm an apostle. நான் ஒரு அப்போஸ்தலன். The work of an apostle. அப்போஸ்தலனுடைய வேலை என்ன தெரியுமா? Is to lay a foundation. அஸ்திபாரத்தை போடுவது. Another work of an apostle is to proclaim. அப்போஸ்தலனுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா பிரகடனப்படுத்துவது. Is to mention. வெளிப்படுத்துவது. Is to make known in the spiritual realm. ஆவிக்குரிய மண்டலங்கள்ல சில காரியங்களை தெரியப்படுத்துவது. So God called somebody. ஆண்டவர் ஒருத்தரை அழைக்கும் பொழுது and like God called David. கர்த்தர் தாவீதை அழைச்சார் பாருங்க. But he needed Samuel to come and anoint him. அந்த அபிஷேகிக்கப்படுகிற அந்த இடத்திற்கு வந்தபோது and he was anointed. அந்த இடத்துல தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார். But that one was not enough. ஆனா அது மாத்திரம் அவனுக்கு போதுமானதா இல்ல. The elder
elders of Judah anointed David to be the king. யூதாவில் இருக்கிறதான மூப்பர்கள் வந்து தாவீதை அபிஷேகப்படுத்தினார்கள். It's like that was not enough. அதுவும் போதுமானதா இல்ல. The elders of Israel anointed David again. இஸ்ரவேல்ல இருக்கிற மூப்பர்கள் மறுபடியும் தாவீதை I அபிஷேகப்படுத்தினார்கள். am here as an international apostle. ஆகவேதான் அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யும்படிக்கு நான் இப்ப இங்க இருக்கிறேன். So I'm here on a purpose. ஆகவே இங்க நான் வந்ததுக்கு ஒரு I'm நோக்கத்தோட here on a mission. எனக்கு ஒரு வேலை இங்க இருக்குது. So don't mistake me. ஆகவே என்ன தவற I'm எடுத்துக்கொள்ளாதீங்க. on a mission. நான் ஒரு ஊழியத்தை செய்யும்படிக்கு God did not speak to me. ஆண்டவர் என்கிட்ட சொல்லல. But when I was speaking the word, இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டு இருக்கும் பொழுது the Lord told me, ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, take the anointing oil, அபிஷேகத்தினுடைய எண்ணெய் எடுத்துக்கோன்னு சொன்னாரு. re-anoint my servant. மறுபடியும் என் ஊழியக்காரனை அபிஷேகப்படுத்துன்னு Because there is a great mission ahead of him. இதேனா தேவன் இங்க வச்சிருக்கிற ஊழியம் அவ்வளவு பெருசு. For the battles that are ahead of him, நிறைய யுத்தங்கள் இங்க இருக்கிறது. allow the elders to stand behind him. என் கூட இங்க நிறைய மூப்பர்கள் இருக்காங்க, என் கூடவே இருக்காங்க. So man of God, ஆகவே தேவனுடைய மனுஷனே, I want you to kneel down. நான் முழங்கால் படியிடும்படிக்கு I want all the church to stand up. சபை முழுவதும் எழும்பி நிற்கும்படி உங்களை அன்போடு Stand up, stand up. Stand up, stand up. I want the whole family to kneel down before the Lord. எல்லாரும் முழங்கால் படியிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். குடும்பத்தார், Pastor, you did not call yourself. God called you. I do. Yes. You did not choose yourself. God chose you. தேவன் உங்களை தெரிந்து கொள்ளல பாஸ்டர், கர்த்தர் தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், நீங்க அவரை தெரிந்து கொள்ளல. I know the work is not easy. எனக்கு தெரியும் நீங்க செய்ய போற வேலை அவ்வளவு சுலபமா இருக்காது. But he will help you. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். He will help you. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். I see in the spirit. ஒரு ஆவியை நான் பார்க்கிறேன். I see in the spirit your wife crying to God. ஆண்டவர் அவருடைய சமூகத்துல நீங்க அழுகிறத கர்த்தர் எனக்கு காட்டுறார். I'm praying for you. நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படிக்கு விரும்புகிறேன். You are surrounded by enemies. நிறைய சத்துருக்களால நீங்க சூழப்பட்டு இருக்கிறீங்க. I saw some people saying you will not succeed. இந்த ஊழியத்துல அவன் சிறக்கவே மாட்டான்னு நிறைய பேர் சொல்றது உங்க காது கேட்டுக்கிட்டு But I want to tell you, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். the Lord is telling me ஆண்டவர் என்கிட்ட சொன்னது, there is a great success over your life. ஆண்டவர் ஊழியத்துல உங்களுக்கு மிக பெரிய ஒரு வெற்றியை கர்த்தர் வச்சிருக்கிறது. Great success. பெரிய வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். Listen to me. என்ன கவனிங்க. There are some people who spoke against you, they will join you. யார் உங்களுக்கு விரோதமா இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க திரும்ப உங்களோடு இணையறதுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். They will look for you. ஆண்டவர் உங்களை தேடுற நிலைமையில அவங்களை வைப்பார். And the Lord is telling me that you should accept them. ஆண்டவர் சொல்றாரு அப்படி வர்ற ஜனங்களை நீ ஏற்றுக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. This is anointing of fire. இதுதான் அக்கினியின் அபிஷேகம். Whoever will attack you, the Lord will attack them. எப்பொழுதெல்லாம் கர்த்தரிடத்துல பேசுறாங்களோ அப்பொழுது நீங்க Whoever will fight you, God will fight them. நீங்க யாரெல்லாம் உங்க கூட யுத்தம் பண்றாங்களோ அவங்களோடலாம் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். Whoever will bless you, God will bless them. உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Listen to me. என்ன கவனிங்க. The Lord is telling me ஆண்டவர் என்கிட்ட சொல்றார் that after I anoint you, நான் உங்களை அபிஷேகித்த பின்பு whoever will support you and support this ministry financially, they will prosper. இந்த ஊழியத்தை யாரெல்லாம் பொருளாதாரத்துல உங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களை கர்த்தரே சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றாரு. God is opening a door to bless the people. ஆண்டவர் வழிகளை திறந்து வாசல்களை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க வைப்பேன்னு சொல்றாரு. Everyone that will bless you. எல்லாரும் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. Because I see some people, they don't have a lot, but I see them giving almost everything to the work of God. சில ஜனங்களை நான் பார்க்கிறேன், அவங்களோட ரொம்ப நிறைய இல்ல, ஆனா இருக்கிறத நல்லா முழு மனசோட உங்க சபைக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை தருகிற தேவன். I'm going to pray for you. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். Because I see a woman who gave, it's like everything to the work of God. சிலர் இங்க இருக்கிறீங்க, ஒரு பர்టిక్యులரா சில பெண்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீங்க கர்த்தருக்குன்னு கொடுத்திருக்கீங்க. God is telling me to bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி என்கிட்ட சொல்லியிருக்கிறார். Father, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே open it for me. Lord,
Praise you, Father. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை It's not about this oil, but it's you. Oh, shatarala katarala. As you have commanded me, so I obey. ஆண்டவரே நீர் இதை சொல்லி இருக்கிறீர், ஆகவே இதற்கு நான் கீழ்ப்படிகிறேன். And now in the name of Jesus இப்பொழுதே Christ, இயேசுவின் in the presence of your people, இயேசுவின் நாமத்தினால் let your oil ஜனங்களுக்கு come முன்பாக upon your servant. ஓரா கதரடா In the name of Jesus. ஷபலா In the name of Jesus. சிகடர Sorobabababababa Zande. Sandarero Zeriaro. Rakalo Zoreroria. Robabo Shararo. Robabo Shadiaro. Rano Shariara. Rane Shariaro. Robo Sandara. Rashando Robo Zeria. Shandere Bababosa. Shandoro Babosaya. From today prosper. From today success. Robo Sandere Biaraba. கர்த்தர் வெற்றி தருவீராக. ஜெயத்தை Shadobo Zalalakai. Rado Sadiando Ramahande Katai. Rabo Sharia Bozaya. Shalom Azia Lakatai. You served my servant with brokenness and commitment. And you never knew that a time will come that you shall serve me. I chose you a long time ago. I separated you. I anointed you. And now your time have come that I will show myself mighty on your behalf. I will fight your battles. I will support you, says the Lord. I will go ahead of you. Rado Shalabadoza. I will level every mountain. I will fill every valley. And I will proclaim your name before you are alive there, says the Lord. Rabosha Ragano Madia Rabosha. Don't say I am young, for I have given you wisdom and I have appointed you. I have chosen you to lead my people and to make them to inherit the land. Rabosha Rabado Saliala. Shanderobozaya. You are my prophet, says the Lord. For you shall prophesy to them. Aro Zaha Yakado Zalidesha. Sharebo Zila Bayanaya. I shall reveal myself to you. And the Zoribaya Dadozaya. You shall not speak what you know, but you shall speak from my spirit. Ragado Shariara Bozaya. And you shall gido Salibari Alokaya. Almosari Borida Kata. Lift up your eyes and see how many that are behind you. For I have given you the city, says the Lord. They shall come from the east. They shall come from the west. They shall come from the north. They shall come from the south. They shall come from the seashore. They shall come from afar. They shall come from near. And they shall serve. Basoro Bodikaro Bazaya. Reshando Rabano Salia. For you shall be greater than Moses. You shall be greater than the past. Rashando Bazaya. In the mighty name of the Lord. In the name of Jesus. Now, be strong and very courageous. Don't fear man, for I am with you. Don't fear the words of men. Don't fear what they say. Don't fear what they do. For I am strong with you. I have chosen men and women who will speak on your behalf. And you shall know that I am the Lord. For I will support you. I will help you. And you will not lag behind. From today, I have revealed it to you.
I sent my servant to speak to you, for I love you, says the Lord. I speak the same oil on your wife and your children, in the name of Jesus. I speak the same on your leaders, that they shall serve you with humility, and they shall serve the Lord. I know that the Lord is with you. And from today, may you succeed. In Jesus' name, amen.